ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணிட்டு, சர்டிஃபிகேட்ட எப்படி டவுன்லோட் பண்ணணும்? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா, உங்களோட சிட்டிசன் ஐடிய வந்து லாகின் பண்ணிக்கோங்க டிஎன்இசி வெப்சைட்ல. லாகின் பண்ணிட்டு நார்மலா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கான லிங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல உங்களுக்கு செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் வேணும். உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஒப்புகை சீட்டு வந்திருக்கும். அந்த சீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்பர் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். அந்த செக் ஸ்டேட்டஸ் நீங்க கிளிக் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த நம்பர நீங்க வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா டைப் பண்ணிட்டு சர்ச்ன்னு குடுங்க. குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண மாரி மட்டும் தான் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன வந்து விஓ ஆஃபீசருக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட்டட் இருக்கும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் டூ விஓன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க எந்த விஓ ஆஃபீசருக்கு சப்மிட் பண்ணீங்களோ, அந்த ஆஃபீஸ் நேம் போட்டு மென்ஷன் பண்ணி இருக்கும். நீங்க இன்னைக்கு பண்றீங்கன்னா, இன்னைக்கு நீங்க செக் பண்ணும்போது இந்த மாரி தான் உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும். அடுத்த நாள், அதாவது 1 நாள், 2 நாள் கழிச்சு திரும்ப செக் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து விஓ வந்து பார்த்திருப்பாங்க. இந்த எந்த டேட், டைம்ல வந்து விஓ பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். விஓ நேம் இருக்கும். விஓ பார்த்திருக்காங்கன்னா, இங்க விஓன்னு வரும். மேல பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ்ல அப்ளிகேஷன் சப்மிட்டட் டூ ஆர்ஐ இருக்கும். விஓ வந்து உங்களோட அப்ளிகேஷன பார்த்துட்டு, உங்களுடைய ஆர்ஐ ஆஃபீசர் அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 1 நாள், 2 நாள் கழிச்சு நீங்க உங்கள திரும்ப ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ஆர்ஐ பார்த்திருப்பாங்க. இங்க கீழ வந்து ஆர்ஐயோட நேமு, அவரு பார்த்த டைம் எல்லாம் மென்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஆர்ஐ பார்த்த மாரி இருக்கும். இங்க வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ்ல சப்மிட்டட் டூ டெப்யூட்டி தாசில்தார். ஆர்ஐ வந்து பார்த்துட்டாங்க. ஆர்ஐ வந்து டெப்யூட்டி தாசில்தாருக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப டெப்யூட்டி தாசில்தாரும் பார்த்துட்டு, தாசில்தாருக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. தாசில்தார் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து விஓ, ஆர்ஐ இவங்க 2 பேரும் பார்த்ததுனால அப்ரூவல் வந்து கரெக்ட்டான நீங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் குடுத்திருப்பாங்க. ஆர்ஐ அதாவது தாசில்தார் வந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் குடுத்த பிறகு, உங்களோட அப்ளிகேஷன் பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சுன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. 100% பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாரி அப்ளிகேஷன் பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர் வந்தாலே, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த பெண்டிங் ஃபார் சிக்னேச்சர் என்ன அர்த்தம்னா, நம்ம சர்டிஃபிகேட்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ல தாசில்தார் வந்து சைன் பண்ணி குடுப்பாங்க. இப்ப வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் டிக் வருது. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்க்காக தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெண்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க இந்த மாரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இப்ப நீங்க மார்னிங் பார்க்குறீங்களா, அன்னைக்கு நைட்டுக்குள்ளயோ, இல்ல அடுத்த நாளுக்குள்ளயோ உங்களால வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ, இல்ல அன்னைக்கு நைட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்திருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்க்கு கீழ உங்களுக்கு எந்த ஒரு கிளிக் பண்ண மாரி எந்த ஆப்ஷனும் இருக்காது. அடுத்த டே பார்க்கும்போது, இந்த கமெண்ட்க்கு கீழயே பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கும் குடுத்திருப்பாங்க. விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேரும் அப்லோட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கும். நீங்க டவுன்லோட்ற லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். டவுன்லோட் பண்ணா இந்த மாரி தான் இருக்கும். இங்க கீழ வந்து கொஸ்டின் மார்க் போட்டு இருக்கும். நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணி யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இந்த மாரி கிரீன் கலர் டிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணா தான் அது வேலிடான சர்டிஃபிகேட். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து எப்படி வேலிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணிட்டு, நீங்க ஸ்கூல், காலேஜ் குடுக்கறதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா நீங்களே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஒரு 1 வீக்குள்ள வந்து சர்டிஃபிகேட்ட வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி நீங்க எடுத்துக்க முடியும். உங்களுக்கு விஓஆர்ஐ தாசில்தார் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது, ஏதாச்சும் உங்களுக்கு புரியாத மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாலும் சரி, உங்களோட சர்டிஃபிகேட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்க வந்து சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அத மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஓபிசி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணி தரணும். இந்த மாரி ஏதாச்சும் ரெக்யர்மென்ட் இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருக்கோம். நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். எங்க டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டோட
நீங்க ஈஸியா வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராச்சும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண தெரியாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.